ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எனக்கு மெயினாக பிடிச்ச பாயிண்ட் வந்து பாபா வந்து மந்திரவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெயினாக வந்து முதல் விகாரம். ஸோ வந்து 90s கிட்டு ஏதோ மாதாஜிங்க இந்த 35 to 45, ஸோ இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து இந்த கலியுகம் இறுதியை வந்து முதல் விகாரத்தை விடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே. ஈவன் வந்து டாக்டர்ஸ் கூட மேரேஜ் ஆனவங்களுக்கு, ஸோ நிறைய பாபா குழந்தைங்க டவுட் கேட்கும்போது நான் சொல்கிறேன், ஈவன் வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட நீ அந்த மாதிரி வந்து மாயாவின் உலகம், யூடியூபு, ஃபோனு எல்லாத்துலேயும் இந்த முதல் விகாரம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வந்து வயசு வந்து 40, 35, 40 இருக்கும், ஆனாலுமே அவங்களே வந்து இப்போல்லாம் வந்து ஆன்ட்டியாக இருக்கவங்களே வந்து தப்பு பண்ணுற காலம் வந்துடுச்சு இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து இதனால் என்ன இருக்குது, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் மாறிக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக பேசுகிறாங்க. ஓகேங்களா? திரும்புகிற பக்கம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. கலியுக ஆத்மா கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட நம்ம பேசினாலே நம்ம பாபா விட்டு சீக்கிரமாகவே போயிடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர்கிட்ட பேசின அந்த ஒரு 4-5 தடவையே எனக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆக்சுவலாக பேசுகிறதே இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நீ என்ன இப்படி இருக்க, உலகம் எப்படியோ போயிட்டுருக்கு, அதான் சொல்கிறேன் இல்லையா? அவங்களோட ஒரு 3 தடவை பேசினா, அதாவது நம்ம பாபா குழந்தை அப்படிங்கிறத பாதி இதையே நம்ம இழந்துட்டு, இதனால் என்ன இருக்குது, எல்லோரும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, இதெல்லாம் இப்போ சகஜமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, சுத்தம் 2K கிட்ஸ்லாம் வந்து சீரழிஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தருமே. அது வந்து கேவலமான ஒரு உலகமாக மாறிடுச்சு. நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், பாபா ஏன் வந்து கலியுக ஆத்மா கிட்டலாம் பேச வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு. எனக்கு அந்த டைம் வந்து உணர்வு பூர்வமாக, ஏன்னா நமக்கே ஒரு செகண்ட் தோணும், என்ன இது உலகமே இப்படி இருக்கே, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோன்னு. ஸோ அதனால் வேலைக்கு போகிற பாபா குழந்தைங்களாம் அந்த அளவுக்கு வந்து பேசவே பேசாதீங்க. நம்ம தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரக்கிங்களோடலாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்திதி ரொம்பவே டவுன் ஆகிடுது. இப்போது நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லௌகிக அம்மா அப்பாலாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, மினிமம் எல்லாருக்கும் வயசு 55, 60 இருக்கும் இல்லையா? வீட்டில் பாட்டி தாத்தா இருக்காங்கன்னா ஓகே, அவங்களாம் கொஞ்சம் பெரியவங்க. நான் சொல்கிறது நம்ம ஏஜில் இருக்கவங்க ப்ளஸ் 35 to 45 இந்த ஏஜில் இருக்கவங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த முதல் விகாரம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எப்படி வந்து உங்களால் விட முடியுது ஆச்சரியமாக கேட்பாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் தூய்மையாக இருக்கீங்களா, உண்மையா, என்ன இப்படி இருக்கீங்கன்னா அதிசயப்படுவாங்க. இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அவங்கக்கிட்ட, நம்ம பிரத்யக்ஷம் ஆகும்போது அவங்களாம் வந்து நம்மளோட அந்த ஜொலிப்பை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்தில், இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு பாபா குழந்தை மனதளவிலும், வெறும் உடல் அளவில் கிடையாது, மனதளவிலையும் வந்து தூய்மையாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு. இல்லறத்தில் இருந்துட்டு இதில் விஷயம் என்னென்னா, வேலைக்கும் போகணும், அந்நியனிகளோட கான்டாக்டில் கொஞ்சமாவது நம்ம வந்து இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் அண்ணனிங்களோட கான்டாக்டில் கொஞ்சமாவது இருந்து தூய்மையாக வந்து இருக்கணும். தூய்மையாக இருக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ அந்த ஒரு மந்திரத்தை தான் பகவான் வந்து நம்ம போட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து அவருக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு வரோம் இல்லையா? விட்டுட்டு மீன்ஸ் நம்ம மனசளவில் விட்டுட்டு வரோம். நமக்கு பிடிச்ச விஷயமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த முதல் விகாரம் தான். அந்த பிடிச்ச விஷயத்தையே நம்ம வந்து சிவ பாபா வந்துட்டாரு, என்னுடைய தந்தை, அவருக்காக, அவர் மீன்ஸ் அவரோட அன்புக்காக எப்படி விட முடியுது அப்படின்னா, அந்த மந்திரம், பாபா பண்ணக்கூடிய அந்த மாயாஜலம். ஸோ போக போக வந்து அந்த மனசாலையுமே வந்து தூய்மையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பிகே. ஸோ அதை தான் வந்து பாபா வந்து மாயாஜலம் அப்படிங்கிறத பண்ணுறாரு. அதே மாதிரி வரதானத்தில் பாபா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து என்னோடய கடைசி நொடி அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இயற்கையாகவே நமக்கு வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் மேலே இருக்கிற பற்று எல்லாமே போயிடும். இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, சரிங்களா? அந்த 6 மாதம் வாடகை வீட்டில் இருக்கும்போது அழகாக ஒரு எஸ்டேட் வந்து கட்டுறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு. ஸ்தூலமாக நான் சொல்கிறேன், இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த 6 மாதம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு அந்த பொறுமையாக இருப்பீங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான், என்ன அந்த மாதிரி
நம்ம வந்து அடுத்த உடம்பு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்திதி இருந்தால் தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நான் கர்மாத்தீத் ஆகணும், முழுமை நிலை அடையணும், யோகா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட் வரும். அதான் இந்த தீய தொடர்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி முதல் விகாரத்தில் அடிமையாக இருக்கவங்க எல்லாருமே தீய தொடர்பு தான். ஸோ ஈவன் வந்து பிகேஸில் கூட ஒரு சில பேர் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், அதெல்லாம் பாபாலாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அதாவது மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு மாதாச்சியோ இல்லை பிரதரோ கேட்குறாங்க, இந்த மாதிரி தூய்மையாக இருக்கணுங்களா, தூய்மையாக இருந்தே ஆகணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் திருப்திப்படுத்துங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரியே பாபா குழந்தைங்க சொல்கிறாங்க, சொல்லி விழுந்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாபா குழந்தைங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது. யாரையும் வந்து முதல் விகாரத்தினால திருப்திப்படுத்தவே கூடாது, சரிங்களா? சாப்பாடு போடுங்க, நல்லா சமைச்சு போடுங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு சினிமாவுக்கு போகிறது, அவங்கள திருப்திப்படுத்துகிறேன்னு ஹோட்டலில் சாப்பிட்றது, இதுக்கு பெரிய திருப்திப்படுத்துறதுனா இப்படியா பண்ணுவாங்க? அவங்கள திருப்திப்படுத்துகிறேன்னு முதல் விகாரத்தில் ஈடுபடுறது. ஸோ அதனால் வந்து எதையை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாபா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து சிஸ்டர் ஜான்சி சிஸ்டரோட முரளி கேட்கணும், இல்லைனா வந்து மதுபனில் இருக்கிற வகுப்பை கேட்கணும், இல்லை இந்த மீட்டிங் இந்த மாதிரி கலந்துக்கணும். சும்மா முரளி படித்தோம், அதில் ஒரு டவுட்டு வருது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போய் கேட்குறது, மாதாஜிங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 1 to 1 பாபா தெளிவாக சொல்லிட்டாரு கான்வர்சேஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம மகாரதிகளோட முரளிலாம் கேட்கணும், பெரிய பெரிய சிஸ்டரோட முரளி. இதோடு நிறுத்திக்காமல் நம்ம அந்த மாதிரி முரளி வகுப்பெல்லாம் கேட்கும் பொழுது புதுசாக வரவங்க நான் சொல்கிறேன், அதாவது வந்து புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ யாராவது முரளிக்கு நீங்கள் வந்து சென்டரில் போய் கேளுங்க, இந்த மாதிரி கூகுள் மீட்டில் வந்து கேளுங்க, இந்த மாதிரி அண்ணா நகர் சென்டர் முரளி கேளுங்க, ஸோ இந்த மாதிரி ஜான்சி சிஸ்டர் முரளி கேளுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் முரளி படிங்க, MP3 அந்த சும்மா அந்த முரளி படிப்பாங்க பாருங்கள் ரோபோ மாதிரி, அந்த மாதிரி முரளி கேட்கணும் அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா வந்து முதல் விகாரம் தப்பே இல்லைன்னு நிறைய பிகேஸ் அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, அந்த மாதிரி விழுந்தவங்க இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதரே வந்து கல்யாணம் ஒரு குமாரியை பண்ணிக்கோன்றாரு. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் வந்து ஞானம் வந்து புரியுது, ஆனால் தெரியல, இன்னும் கொஞ்சம் குழந்தையாக இருக்காங்க, அவங்கள சொல்லி தப்பில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போய் பிகேஸ் விளையாடுறாங்க. அதுதான் நம்ம எப்பயுமே வந்து சிவனையே நம்ம நண்பனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அதனால் வந்து பாபா என்ன சொல்லியிருக்காரு வாணியில், அதை தான் நம்ம பார்க்கணும். சுற்றி இருக்கவங்க சொல்கிறது பாபா சொல்கிறாங்களா, பிகேஸ் மூலிமா மாயா சொல்கிறாங்களா, பகுத்தறியும் சக்தி கூட எப்போ வரும்? நம்ம சோல் கான்ஷியஸ்லேருந்து புத்தி வந்து தெளிவாக இருந்தால் தான் அந்த பகுத்தறியும் சக்தி கூட வரும். ஸோ மந்திரவாதி மந்திர ஜாலம் வந்து பகவான் போட்டார், இல்லைனா இதெல்லாம் வந்து சாத்தியமா சொல்லுங்கள் பார்க்கலாம்? வெளியில் சாப்பிட்றதில்ல, வீட்டில் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதில்ல, மனசாலையும் தூய்மையாக இருக்கும், சினிமா சீரியல்ஸ் எதுவுமே பார்க்காம அப்படியே யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் பார்த்தாலும் அது நமக்கு தண்டனையாக முடியுது, அதையுமே நம்ம விடணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கலியுகம் இதில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வீட்டில் இருந்துக்கிட்டே, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே, இந்த விகார உலகத்தில் இருந்துகிட்டே வாழ்கிறது சாத்தியம் இல்லை, பகவானால் மட்டும்தான் முடியும். மந்திரவாதி வந்துட்டார், நீங்களாக வரீங்களா இல்லை நானாக தரன்னு இழுத்துட்டு போட்டுமான்னு பாபா ஸ்ட்ரிக்டாக கேட்குறாரு. ஸோ நீங்களாக வரும்பொழுது ஓகே குழந்தை, இப்போ நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போனால் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. ஐயோ வேணாம் பாபா, நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு. நேற்று கூட அதான் யோசிச்சேன் நான். சம்டைம்ஸ் நம்ம யோகா பண்ணும்போது எல்லாருக்குமே என்னடா அது உட்காந்து யோகா பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் வரும். ஆனால் ஒரு நிமிஷம் அந்த தண்டனையை யோசிச்சு பார்த்தா, ஐயோ வேணாப்பா, நம்ம சீக்கிரமாக யோகா பண்ணி கிளம்பிடலாம், நாளைக்கு கரண்ட் இருக்காது, சாப்பாடு இருக்காது, எதுக்கு நம்ம இங்கே கஷ்டப்படணும், தாதிங்க மாதிரி பாபா மாதிரி நம்மளும் கிளம்பிடலாம், பிரம்ம பாபா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதும் இருக்கணும், இந்த வாழ்க்கையை என்ஜாயும் பண்ணணும், கடமைகளை செய்யணும், ஞானம் யோகம் தாரணை சேவை, பாபாவோட சென்டர் போகிறது, இதெல்லாம் ஏன் பாபா பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, சும்மா நீங்கள் முரளி கேட்குறீங்க, யோகா பண்ணுறீங்க, வீட்டிலே இருக்கீங்கன்னா அந்நியானிகள் எப்படி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பீச்சுக்கு போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, மாலுக்கு போகிறாங்க, காஃபி ஷாப் போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்கல்ல,
அந்த மாதிரி பாபா குழந்தைங்க பாபா மதுபன் போகணும், சென்டர் போகணும், கூகுள் மீட் அட்டன் பண்ணணும். ஸோ சும்மா வந்து டைம் இல்லை அப்போல்லாம் சொல்லவே கூடாது சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சந்நியாச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சந்நியாச வாழ்க்கையில் பாபா ஒரு சில என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த என்டர்டெயின்மெண்ட்டும் நீங்கள் வேணான்றீங்களே, அப்போ அதுதான் வந்து காமெடியாக இருக்குது ஓகேங்களா. அந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன கூகுள் மீட் அட்டென்ட் பண்ணுறது, பாபா குழந்தைங்களோட சேர்ந்து யோகா பண்ணுறது, சென்டருக்கு மெயினாக டெய்லியும் போகிறது, மதுபனுக்கு போகிறது, அங்கே போய் வந்து சில சேவைகள் பண்ணுறது, அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிகேஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு டைம் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதை தான் பாபா சொல்கிறாரு. ஸோ மெயினாக வந்து மாயாஜாலம் இதுதான் அல்டிமேட் வேர்டு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்ம வந்து கடைசி டைமில் இருக்கோம். இந்த கடைசி நொடியில் நமக்கு தேவையானது முக்தி, ஜீவன் முக்தி. ஸோ பாபா கூட என்ஜாய் பண்ணுங்கள். பாபா கூட நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழணும். மீட்டிங்கை முடிச்சுக்கலாம்பா. எடிட்டிங் பண்ணி ஒரு 9 மணிக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறோம். மறுபடியும் இந்த முரளியை கேட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த முரளி ஒரு வாட்டி படித்து பாருங்கள். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. மீட்டிங்கை முடிச்சுக்கலாம்.